ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு vlog மாதிரி போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த கேமராவோட மவுண்ட் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அதை வந்து vlog-ஆ போட போகிறோம். வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, எதுவும் சுத்தமாக தெரியலங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போக அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இங்கேருந்து மண்ணடி போனோம். மண்ணடியிலேருந்து மெரினா பீச்சுக்கு போய் ஒரு ஃபுட் கடையில் சாப்பிட்டு அதோட ரிவ்யூ தான் சும்மா போட்டிருப்போம். ரிவ்யூ கிடையாது, சும்மா ஒரு நார்மலான வீடியோ மாதிரி இருக்கும். சும்மா பாருங்கள், போக அப்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணடி வரைக்கும் வந்திருக்கோம். எங்கே கூட்டு வந்திருக்காங்கன்னா லாஸ்ட்டில் பீச் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்னு ஆசையை காட்டி லாஸ்ட்டாக டீ வாங்கி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தற்கொலை நண்பர்கள்லாம் கூட இருந்தால் லாஸ்ட்டில் டீ மட்டும் தான் அங்கே எடுக்கல. வண்டியோட லுக்கு தனிங்க, சமான். வண்டியோட லுக்கு எமகா தான் அதாக இருந்தாலும் 150 சிசியோட கிங்கு அப்படின்னா எமகா தான். வேறு எவனாலையும் வந்தாலும் அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியாது. நம்ம வீட்ரி நண்பரை ஆளை காணா. ஐயோ எங்கே போனார்? ஃபஸ்ட்டு vlog ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்தியன் தாத்தா கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியன் டீ கிடையாது. தற்கொலை இன்னைக்கு ஒரு நாள் ஏன் ஹெல்மெட்ரா? அதுதான்டா உன் ஹெல்மெட். உட்கார்றா டேய். வண்டியில் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் ஆளுங்கள்லாம் உட்கார வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். பில்லியன் ரைடர்னால் உட்கார வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா என்னடா தனியாக பேசு. ஆமாண்டா, பிளாக் பண்ணுறோம்டா, பிளாகர்ரா இன்னிலேருந்து. இப்போலேருந்துடா கடை ஓப்பனில் இல்லாமல். ஆமாம், அந்த உன் கடை கவாப் சென்டர் ஓப்பனில் இல்லைன்னா ஒரு மாதிரி காலியாக இருக்குல்ல, அந்த இடமே காலியாக இருக்குது. இதாங்க நம்ம ஃப்ரெண்டோட கடை. ஐ மீன் ஃப்ரெண்டோட கடைனா ஃப்ரெண்டு தான், ஓனர் கிடையாது, ஒர்க் பண்ணுறா போல். என்னடா சரி விடுங்க, ஃப்ரெண்டோட கடைன்னு சொல்லணுமா? அவனோட ஆசையை இதாங்க போடுறோம்டா டேய். ஓனர் பார்க்கணும், அவனை வேலை விட்டு தூக்கணும். லென்த் வீடியோ தான்டா, சும்மா ஆங்கிள் கரெக்டாக கடா. இதுவாடா இது ஒய்டு ஆமாண்டா அது மியூசிக் கண்ட்ரோலு, ஃபோன் வந்து அதில் காட்டும். எதுடா அந்த பிளாஸ்டிக்கா? அது உடஞ்சிரும்டா, பிளாஸ்டிக் உடஞ்சிரும். அதுதான் R15 மைனஸு. அவ்வளோதான் ஆள் மாதிரி பிடிச்சிக்கோ, எதுவுமே இருக்காது, கொஞ்ச நாள் தான். நீ போ, நின்றுவாங்க வீடாக வராங்க. போடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் தான் போயிட்டுருக்கோம். மெரினா பீச் அலோடு இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே லைட் ஹவுஸ் வண்டியை விட்டுற வேண்டியதான். லைட் ஹவுஸ் வண்டியை விட்டு சும்மா ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் vlog பண்ணுறோம். கேமரா ஆங்கிள் கொஞ்சம் ஆடியோனா அப்படி இப்படி தான் இருக்கும். நானே ஆடியோ சரியில்லாமல் இப்போ மறுபடியும் டப்பிங் தாங்க கொடுத்துட்ருக்கேன். மைக்கு கொஞ்சம் சரியில்லை, அதாவது நம்ம ஏர்பட்ஸில் தான் ஆடியோ கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஏர்பட்ஸ் வந்து ஹெல்மெட்டில் போய் ஒரு மாதிரி மாட்டினதுனால அதில் ரெக்கார்ட் ஆகலை சரியா. வெறும் பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் ஓவராக ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. மொத்தம் நம்ம வந்து 4 பேர் போனோம். வீட்டில் 2 பேர், நம்ம வண்டியில் ஒரு 2 பேர். செகண்ட் போட்டு நிற்கிறேன். அவனை பாருங்கள்,
ஓட்டுறவன் ஹெல்மெட் போட சொன்னால் பின்னாடி உட்காந்துருக்கணும் ஹெல்மெட் போட்டிருக்கான். போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எதுக்குடா உனக்கு வண்டி, ஓட்டுற நீ ஹெல்மெட் போட மாட்டேன், உட்காந்துருக்கான ஹெல்மெட் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பின்னாடி இருக்கிறவனை திட்டிகிட்டு இருக்கான். அவனை ஹெல்மெட் போட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த பிரிட்ஜு கீழே ஓப்பனே பண்ணல போலுங்க. நம்ம கூட இப்போ மேலே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு தெரியாமல் கீழே போகிற மாதிரி போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே பிடிச்சி போயிட வேண்டியதுதான். இந்த பொருட்காட்சி ரூட் வழியாக அவன்கிட்ட சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வண்டி உரும்பவே இல்லைடா. இப்போ வண்டியை பற்றி சொல்லணுன்னா, வண்டியை எடுத்து மொத்தமே 1 மாதம்தான் ஆகுது. 1 மாதத்துல ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்து வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது எனக்கு வந்து மொத்தம் ஒரு 3 கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். வண்டி ஓவராக வைப்ரேட் ஆகுது, பிரேக் பிடிக்கலை, சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்னோடனே சரி நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஷோரூமில். சர்வீஸ் விட்டுட்டு மறுநாள் ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க. சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் ஓகே, ஓரளவு பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஏர் வந்து ஓவராக வைக்கக்கூடாது, பேக்கில் வந்து 33, ஃப்ரண்ட்டில் வந்து 29 தான் வைக்கணும். நீங்கள் 35, 30 அதெல்லாம் வைக்கக்கூடாது ஃப்ரண்ட்டில், பேக்லேயும் 40 வைக்கக்கூடாது சொன்னாங்க. உங்களுக்கு தெரியலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால கூட சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட பிரேக் ஓரளவுக்கு ஓகேவா, ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே தான் இருக்குது. வைப்ரேஷன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ அதிகமாகவே இருக்குது. அவங்ககிட்ட சொல்லணும், அப்படின்னு ஆகிடுச்சு கால் பண்ணுறது ஷோரூமோட சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில பேரான ஒரு பெரிய பிராண்டு கெமகான்றது பிராண்டுக்கு வண்டி சூப்பர் வண்டியை குறை சொல்லவே முடியாது. ஆனால் சர்வீஸ் மட்டும் பெட்டராக பண்ணி கொடுத்தாங்கன்னா டாப் நாட்ச். சர்வீஸ் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்வீஸ் பண்ணுறவங்க கரெக்டாக இருந்தாலும் எல்லா வண்டியும் வண்டி வந்து மைலேஜ் கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குதுன்னு சரியாக தெரியல. 40-45 தரும்னு நினைக்கிறேன் லோக்கலில். ஆனால் 40 தான் தரும். ஆனால் ஓகே தான், இந்த பிக்கப்புக்கு இந்த லுக்குக்கும் 40-45 தரது பெரிய விஷயம். அதே மாதிரி வண்டி எப்படி இருக்குன்னா, ஓட்டும் போது பேக் பெயினும் ஹேண்ட் பெயினும் வந்துடுதுங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த வண்டி எடுத்தால் ஓவர் ஆகிடும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்து ஓட்டினா ஓரளவுக்கு தெரிய மாட்டேது. ரொம்ப பேக்கில் போயிட்டு ரொம்ப ஏரோடைனாமிக் ரேஞ்சிலே ஓட்டினா ஓவர் ஆகுது பேக் பெயின். பார்த்திங்கன்னா நம்ம பீச் ரோட்டில் தான் இருக்கோம். எல்லா வழியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். V3 விட V4 பில் குவாலிட்டி கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி ஏர் அந்த சீட்டுக்கு பில்லியன் சீட் பக்கத்தில் ஒன்று இருக்கும், அது வந்து உடையுதுன்னு சொல்லியிருந்தாங்க V4லேயே. ஆனால் V4Mல இது 2024 மாடலு. இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. கலாச்சிக்கிட்டே போனாங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடலாம் சூப்பராக வந்துருவான். நான் ரெக்கார்ட் ஆகலைங்க, அதெல்லாம் ரொம்ப தொல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பெரிய ரைடு போகலான்னு இருக்கோம். வாய்ப்பு இல்லைடா, உனக்கு ஒரு நாளைக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஹெல்மெட் அவனுக்கு செட் ஆகலை, இந்த ஹெல்மெட்டை கொடுறா அப்படின்னு. நான் வந்து ஸ்டாக் ஹெல்மெட் தானே வச்சுருக்கேன். அவன் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வச்சுருக்கனால அந்த ஹெல்மெட்டை நான் வாங்கி போட்டுருக்கேன். அந்த ஹெல்மெட் செட் ஆகலை, அதை குடுறான்றான் ஒரு சிக்னல் பிச்சை எடுக்கிற மாதிரி. பேரிகேடு ஓவராக போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நைட்டு நாங்கள் வரும்போது கூட 1 மணிக்கு கூட போலீஸ்காரங்க யாரும் இல்லை. நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும். அதனால் சரியாக ப்ளாக் பண்ண முடியல. அந்த தூரத்தோடு ப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபோன் மட்டும் ஆன்லைனில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கேமரா ஆங்கிள் வந்து இன்னமும் சரியாக செட் ஆகலை.
அது ஏன்றது தெரியல. ஒருவேளை போக போக தான் செட் ஆகுமா, இல்லை கோபுரம் வாங்கினா தான் செட் ஆகுமா. ஃபோன்லேயே ஒய்டு தான் போட்டு வச்சுருக்கேன், ஆனாலுமே சரியாக செட் ஆகும். ஒரு நேரம் கீழே போயிடுது, ஒரு நேரம் ரொம்ப மேலே போயிடுது. என்ன பண்ணுறது? இதுவும் கரெக்டாக ஃபிட்டிங் சரியில்லையா, இல்லைன்னா ஃபிட் பண்ணவங்க சரியில்லையான்னு தெரியலங்க. டப்பிங் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த மைக் ரெக்கார்டாக இருந்தால் டப்பிங் கொடுக்குற வேலையே இல்லை. என்ன பேசணும் ஏது பேசுறதுன்னு தெரியல. அதனால ஒரு சில இடத்துல அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ லைட் ஹவுஸ் பீச் வந்தாச்சு. வந்தோடனே அப்படியே உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே நாட் அலோடுன்ட்டாங்க. அப்படியே வண்டி அங்கே மெயின்லேயே விட்டு போயிடுவோம். அப்படியே அங்கே ஓரமாக விட்டுட்டு அப்படியே போயிட வேண்டியதாங்க. இவன் எடுத்துகிட்டு போய் மண்ணில் நிப்பாட்டிடுவான். மண்ணில் நிப்பாட்டினோடனே வண்டி உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னேன் மண்ணில் நிப்பாட்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்காம அதோ இங்கே தாங்க இந்த மண்ணில் நிப்பாட்டினோடனே வண்டி உள்ளே போய்கிட்டே இருக்கும். பீச்சை பாருங்கங்க, நைட்டில் எப்படி இருக்குது பாருங்கங்க, வேறு லெவலில். ஹாய் ப்ரோ ஸ்கீஸ். ஹலோ எவ்ரிவன். லைட் ஹவுஸோட வியூவே செம்ம. பகலில் வந்தால் லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியாது, நைட்டில் வந்தால் நாய்ங்க தொல்லை தாங்க முடியாது. என்ன பண்ணுறாங்க பாருங்க பீச்சில் வந்து. தயவு செஞ்சு நாளைக்கு வந்து யாரும் மெரினால் வந்து குளிச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதா? நான் சொல்லி புரிய வைக்க தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காடா பீச்சுக்கு வந்தீங்க 200 ரூபா பெட்ரோல் போட்டு? டேய் இதுக்காடா பீச்சுக்கு வந்தீங்க? வந்து பீச்சில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குதாங்க நம்ம வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறோம். லைட் ஹவுஸ்க்கு கொஞ்சம் தள்ளி ஃபுட் வாங்கிட்டு பார்ப்போம். எப்படி ப்ரோ இருக்குது சிக்கன் ரைஸு? சொல்கிறா ரியாஸ் ரிவ்யூ சொல்கிறா. சாப்பிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லு. சிக்கனை கீழே போட்டான் பாரு. நீ தாண்டா சொல்லணும், நீ தாண்டா வாயில் வச்ச. சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கா? குட் ரிவ்யூ ப்ரோ. நீங்கள் ப்ரோ? நீ வந்து சிக்கன் போட்ட ரைஸ் மாதிரி இருக்கு. நாள் தான் ஒரு டிஃபரண்ட் அப்படியே சொல்றேன். இட்ஸ் கைண்ட் ஸ்பைசி அண்ட் காட்டு நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். காட்டு. வேண்டாங்க. என்னன்னா சாஸ் கவுனி பண்ணா நல்லா இருக்கு. கேமராமேன் ஆகிட்டு சாஸ் எப்பறா நக்கிட்டு சொல்லுமா அது எப்படி இருக்கு? ஏய் இவனை கேமராமேன் ஆகிட்டு காட்டு நான் எடுக்கிறேன். எப்படி இருக்கு ப்ரோ சொல்லுங்க. ஆவரேஜ். அப்புறம் பண்ணிட்டு அவன் அடிக்க போகிறான். ப்ரான் ரைஸ் எப்படி இருக்கு? எரியுதா? பில்லி சுனி வச்சிட்டாங்க ப்ரான் ரைஸில். ப்ரான் ஆவரேஜா? சரி சரி ஓகே. நம்ம வீடியோ வந்து செல்ஃபிலாம் கேட்கணும். செல்ஃபினா கேட்கணும். மாமி நீ சொல்லு மாமி. வேணாம் மாமி, எதுக்கு சாப்பிட்டோமா? வேணான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றேன். சாப்பிட்டு போகிறாங்க. அதான் இருக்கு. காட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இல்லை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா? நாங்கள் சாப்பிட்றோம், நீங்கள் அப்புறமா சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்ணுண்டா. டேய் நாங்கள் சாப்பிட்ணுண்டா. டேய் காரம் சூடாக இருக்காடா? சூடாண்டா இருக்கும். வாயில் வச்சு எடுத்துட்டான்டா, அவ்வளோதான். ஐயோ ப்ளீஸ் டேக் தி சில்லி சிக்கன். சில்லி சாஸ். எப்படி தம்மா இருக்கு? டொமேட்டோ போட்டுறாதீங்கடா இப்போ மறுபடியும். எப்படி தம்மா இருக்கு? கரெக்டாக இருடா மயிறு. வெள்ளை சாப்பாடில் மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம்ல, குழம்புல அதை நேற்று அப்படி தான் இருக்குது. ப்ரான் ரைஸ் மாதிரில, வெங்காய ரைஸ் ஆனியன் ரைஸ் மாதிரி. அண்ணே நான் சொல்லணே, ஆற்று கழுத்தில் அடிக்க போகிறோம், ஒன்று எப்போ அடிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் நாங்கள் அந்த பீச்சுக்கிட்டே இருப்போம் அடிக்கும் போது. ஹலோ எதிர்பார்த்துட்டேன். அதனால் அவங்க இந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வாடா ரேஸு. இன்றைக்குமே நம்ம பாய்ஸ் தானே 18+4 கஷ்டம் தான். சொல்லணும் ஆவின் பால் தான் ஃபுல்லாக. இதோட பிளாகை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ மொபைல்லேயும் சார்ஜர் இல்லை, அதனால தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏடா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருவோம்டா, சார்ஜ் இல்லைடா.